எனக்கு பின்னாடி கழகமும் ஆட்சியும் 100 ஆண்டுகள் இருக்கும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சபதம் ஏற்று சென்றிருக்கார். அதன் பிறகு நாம் பல்வேறு பிரிவாக பிரிந்து கிடக்கிறோம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடக்கிறோம். 100% புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கட்சியை ஒருங்கிணைந்து தலைமையேற்றால் மட்டும்தான் இந்நாளில் நாங்கள் அனைவருமே சபதம் ஏற்று புரட்சித்தாய் கழக பூசல் ஆக்கி கட்சி 26 சட்டமன்றத்தில் வென்று காட்டுவோம், ஒருங்கிணைந்து வென்று காட்டுவோம் என சபதம் ஏற்கிறோம். எனக்கு பின்னாடி 100 வருஷம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அதிலிருந்து அம்மா புரட்சித்தாய் சின்னம்மா தலைமை ஏற்று இந்த கட்சியை 100 வருஷம் வழி நடத்துவார். அதுக்கு முன்னாடியும் அம்மா சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடியும் வழி நடக்கும். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, புரட்சி தலைவர் அம்மா வழி நடத்தின கட்சி. இது அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புரட்சி தலைவி சின்னம்மா தலைமையில் இந்த ஆட்சியை வழி நடத்துவாங்க அம்மா. மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், புரட்சித் தலைவி அம்மா அவருடைய பிறந்தநாள் இன்று. புரட்சி அம்மா அவரை பற்றி சொல்லுவோம் என்று சொன்னால், அம்மா இருந்த ஆட்சி காலத்தில் அவர் செய்த தமிழகத்திற்கு சாதனைகள் ஏராளம். தனது காலத்திற்கு பின்னிட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 100 ஆண்டு காலம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அம்மா அவர்கள். அம்மாவுடைய அந்த ஆசை நிறைவேற்றும் என்று சொன்னால், மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவருடைய தலைமையேற்று நடந்தால் மட்டுமே அம்மாவுடைய கனவை மெய்ப்பிக்க முடியும், அதிமுக ஆட்சி மீண்டும் கொண்டு வர முடியும். எனவே அம்மாவுடைய இந்த பிறந்த நாளில் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கி தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சியை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ப்போம், வலு சேர்ப்போம். அவங்களோட தியாகத்தை எந்த பெண்ணாலையும் மறக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு முன்னோடி, அரசியலாகட்டும், ஒரு பேச்சு தன்மையிலாகட்டும், எல்லாத்துலேயும் அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்ட ஒரு பெண்மணி. எல்லா ஆண்களும் பார்த்து வியந்த ஒரு பெண்ணுன்னா அது அம்மா ஜெயலலிதா தான். அவங்களுடைய இந்த பிறந்தநாள் 100 ஆண்டு காலம் எல்லாரும் கொண்டாடணும். அதே மாதிரி அவங்க வளர்த்த கட்சி உடையாமல் இருக்கணுங்க. அந்த கட்சி 100 ஆண்டு காலம் அவங்க பேரை சொல்லணும். அவங்களுக்கு பின்னாடி புரட்சி தாய் சின்னம்மா இந்த கட்சியில் எல்லாம் ஒன்றா இருக்கணும், எல்லாம் இந்த கட்சியை விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்க உருவாக்குனது. அதனால் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு பெரிய மாபெரும் ஒரு இயக்கமாக இந்த கட்சியை கொண்டுட்டு வரணும். இதில் பிளவு வரக்கூடாதுன்னு சின்னம்மா முயற்சி பண்ணுறாங்க. அந்த வகையில் அவங்க வழி நின்று எல்லாருமே ஜெயலலிதா அம்மா பிறந்த நாளை போற்றி வணங்குவோம்.